கடைசியில் ஃப்ரிட்ஜில் பால் விற்கிற வேலை. அப்புறமா ஜெபத்துக்கு கூப்பிடுவார், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்புறம் இனிமேல் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட விடாது, சொன்னால் நீ கீழ்ப்படியணும். 1 வருஷம் ஃபாலோ பண்ணேன், 1 வருஷம் ஊழியம் செய்த கர்த்தரை விட்டு விலகுன்னு பார்த்து 2 வருஷம் தாண்டியாச்சுன்னா வீடை விற்றுட்டு எஸ்கேப் ஆகிட்டார். வீடை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அப்புறம் பார்த்தா பெட்ரோல் பம்ப் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. போங்க பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் பங்க் வந்து அந்த ஏரியா என்ன மார்க்கெட்டாக மாறும், நேராக ஃப்ரெண்டில். ஆகவே கர்த்தர் முன்குறித்து தான் எல்லா காரியத்தையும் சொல்லுவார். ஒரு மனிதன் நல்லா வாழக்கு நீங்கள் ஆலோசனை கேளுங்க. கர்த்தருக்கு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதிசயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அந்தி கிறிஸ்துனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா ஒரு பெட்டிக்கடை தொடங்கு. நீ 10,000 ரூபா வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபா லோன் எடுப்ப, எங்கேயா கடை உருப்படும்? எங்கேயா உருப்படும்? சரி, நீ 10 லட்சம் லோன் எடுத்தால் அதில் 1 லட்சத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நீ 9 லட்சத்தை அது ஸ்டார்ட் பண்ணிவார். தசமபாகத்தை முதல் பலனை முதல்ல எத்தனை ரூபாய்க்கு விற்கிறியோ அந்த பணத்தை கர்த்தர் கொடுக்கணும். இது முதல் பலன். அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கிறதோ அதனுடைய லாபத்தினுடைய தசமபாகத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த பிரமாணத்தை பின்பற்றினா எந்த கடைக்காரனும், எந்த தொழிலாளியும், எந்த இண்டஸ்ட்ரி ஓனரும் தரித்திரனாக போவதில்லை, ஐஸ்வர்ய சம்பத்தனாக மாறுவான். உற்சாகமாக கையை தட்டுங்க. இது முதல் பலனை நம்ம பாக்கெட்டில் போடுவோம். முதல் பலனில் நம்ம பாக்கெட்டில் போடுவோம். ஏன்னா முதல் பலன் ஒரு வேளை 10,000 ரூபா வந்திருக்கும், கொடுத்துருவோமா? உடனே ஒரு கடன் அடைக்கலாம், ஒதுக்கிடுவோம். கர்த்தருக்குரிய காசை வச்சு கடன் அடைச்சா நீ நடுரோட்டு தான் வருவேன். முதல் பலன் கர்த்தருக்குரிய. எந்த நாளும் பாருங்கள், டீ கடையில் போங்க, ஒருத்தன் டீ அடிக்கிறான்னு வச்சுடுங்க, அவன் தன்னுடைய முதல் பலனை பேக்கி கொடுக்குறான், அவனை தெய்வத்துக்கு கொடுக்குறான். நீங்கள் பாருங்கள், ஒரு கப்பில் ஒரு சாயை அடித்து வச்சுருப்பான், வந்து குடிச்சிட்டு போகணும். இல்லைன்னா கப்பில் ஒரு பால் அதுக்கு வச்சுருப்பான். இல்லைன்னா ஒரு கப்பு தண்ணியும் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தையாக உள்ளே விட்டு வச்சுருவான். 2வது சாயை தையா நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன எச்சில்களா? யோசிங்க. அவனே அதை பின்பற்றுகிறான், அவனுடைய தெய்வங்களை சரியாக பின்பற்றுகிறான், நம்ம பின்பற்றவில்லை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 என்ன சொல்லுகிறது? உன்னுடைய முதல் பலனாலும் என்னை கனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைநிலங்களிலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். வசனம் யார் பின்பற்றுவது? நான் அரசி திருச்சபையில் மேலே கார்மல் ஃபாதர்னு ஒரு ஃபாதர் இருந்தார். நான் அவருக்கு சிஷியன், ஒரு குட்டி சிஷியன். அன்னைக்கு நடு பூசை வரும். அவர் அந்த மதத்தில், அந்த சபையில் வந்ததில் மிகப்பெரிய சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் ஆர்சி தான். வெளிநாட்டிலேருந்து பண்டு வந்தால் ஒன்றும் வச்சுக்கிட மாட்டார், எல்லாருக்கும் கொடுத்துருவார். அவர் சொன்னார், நீங்கள் முதல் பலனெல்லாம் சர்ச்சுக்கு கொண்டு வரணும், காணிக்கையாக கொண்டு வரணும்னு சொன்னார். அப்போ நடு பூஜைக்கு தான் காணிக்கை பிரிப்பாங்க. ஒருத்தன் வாழைக்கொலை, தேங்காய் கொலை, மாங்காய் அப்படின்னு அள்ளிட்டு வருவான். ஃபாதர் இப்படி வாங்கி இப்படி கொடுப்பார், இப்படி வாங்கி இங்கே கொடுப்பார். எங்கள் கையெல்லாம் களைச்சி போயிடும், அவர் கை களைக்காது, கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதாவது வந்திக்கோஸ் சபையில் நீங்கள் எல்லாம் அப்படி கொண்டு வந்திருக்கீங்களா? ஏதாவது வந்திக்கோஸ் சபையில் கொண்டு போய் கொடுக்குறீங்களா நீங்கள்? அவர் பின்பற்றினார், நன்மை செய்தார். அந்த பொருளெல்லாம் வச்சு மிச்சம் ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு அந்த காசை வச்சு இல்லாத ஏழைக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பாங்க, இல்லை வியாதிஸ்தர்களுக்கு மருந்து சொல்ல கொடுப்பாங்க. நன்மை செய்தார்கள். நன்மை செய்வதற்கென்றுதான் ஐயா காணிக்கை வசூலிக்கப்படுகிறது. சில ஊழியக்காரன் தின்னலாம், அது அவன் பாடு, இல்லையா? ஆனால் இதுதான் மெய்யான பாணி. அந்த ஃபாதர் இந்த தெருவில் நடந்து போனால் ஒரு இந்துக்காரன் தரையில் உட்கார மாட்டான் ஐயா. ஒரு சிகரெட்டு அழிச்சிட்டான், அப்படியே போட்டுருவான். போட்டுட்டு சீலையை அவுத்து போட்டுட்டு என்ன பண்ணுவான்? விஷ் பண்ணி நிற்பான், தொழுதுட்டு நிற்பான், கும்பிட்டு நிற்பான். இன்றைக்கி ஒரு சாமியாரை பார்த்து ஒருத்தன் கும்பிடட்டு, இன்றைக்கி ஒரு வந்திகோஸ்காரன் பாஸ்டர் போனால் ஒருத்தன் கும்பிடட்டு, எல்லாம் கள்ளப்பயில் லிஸ்ட்டில் இருக்கானுவா. என்னையும் சேர்த்துடுங்க சந்தோஷத்துக்காக. அப்படி தான் இருக்குது. பக்தியெல்லாம் ஒரு பேசமாக மாறிவிட்டது. அவர் பிரமாணத்தை அன்றைக்கு பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு எந்த ஃபாதரும் அதை பின்பற்றலை. அதுக்கு பிறகு பனியம் போட்ட ஒரு ஃபாதர் வந்தார், பனியம் போட்ட ஒரு ஃபாதர்.
அவர் பனியன் அவர் எப்போவுமே அந்த பழைய இந்த பர்க்மான்ஸ் போடுற ட்ரெஸ்ஸை போட்டுருவார். அவர் அந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு மரியாதை கொடுத்துருவார். பேண்ட் சட்டை போட்டால் பாதிரியாருக்கு யாரும் மரியாதை கொடுக்கணுமா? கொடுக்க மாட்டார். அந்த பாதிரியார் தான் எனக்கும் அவருக்கு சண்டை வந்துச்சு. சண்டை வந்து அங்கேயே ஒரு நாடகத்தை போட்டு ஃபாதருக்கு பேர்லேயே ஒரு கேரக்டர் உருவாக்கி ஓங்கி ஒரு அடி. ஒழுங்காக வாழைப்பழத்தை வாங்கினோமா, தின்னமா, நாட்டுக்கோழி முட்டையை அடித்தோமா, கன்னியாசி பின்னாடி போனோமான்னு இருக்கணும். நீ பெட்டிஷனாக போடுறேன்னுட்டு ஓங்கி ஒரு குஸ்தி கிட்டி என்னை சபையை விட்டே பிரிச்சுட்டாங்க. அப்படியே ஓடி சிஎஸ்ஐக்கு ஒளிஞ்சு இவளை கைப்பிடிச்சு இப்போ வந்திக்கோ சாய் மாறி உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஒருவன் சரியாய் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு கிறிஸ்தவனால் வாழ முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு நான் எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்கணும், இல்லை பரிசுத்த ஆவியான ஆலோசனை சொல்லியிருக்கணும். கோடி கோடியாக தருவேன், எந்த தொழில் செஞ்சால் கோடி கோடியாக கிடைக்கும்னு யோசிக்கணும். இல்லை சினிமா உலகத்தை நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னால் அதுக்குள்ள வழிமுறை எனக்கு சொல்லித்தரணும். நான் ஓடி போனேன், ஓடி போய் எல்லாத்தையும் இழந்து இவளுக்கு பேச்சை கேட்டு அப்பப்போ பேசுவேன். அந்த ஊழியக்காரன் என்னை கண்ணில் ஒன்று காட்டித்தா, ஊழியக்காரனை கண்ணில் ஒன்று காட்டித்தா. அவன் பேர் என்ன தெரியுமா? தெரியாது. ஒரு ஊழியக்காரன் சென்னையிலேருந்து வந்தான். என் பொண்ணை பார்த்து சொன்னான் நீ டாக்டர் ஆவேன்னு. அவன் அந்த மாதத்துலேயே ஓடிப்போனான் ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு. டாக்டர் ஆகலை. கையை தட்டுங்க. உள்ளதை உள்ளபடியாக சொல்ல வேண்டும். ஆனால் நான் சொன்னேன் தீர்க்க தரிசனம், 18 வயதில் உன் மகள் ஓடி போவாள், என் மகள் ஓடி போவாள். நானே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன். அதே 18 வயசுல அவன் ஓடித்தான் போனான். எவனா கம்பீரமாக சொல்ல முடியுமா? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். நான் சிரிப்பேன், அழமாட்டேன். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட 6ஆம் வகுப்பில் சொன்னேன், 7ஆம் வகுப்பில் சொன்னேன், 8ல் சொன்னேன், 9ல் சொன்னேன், 10ல் சொன்னேன், 11, 12. இனியாவது கேளு, இல்லைன்னா வெட்கப்பட்டு போவாய். போகிற முதுகில் ஒய்யை போட்டு விட்டார் ஆண்டவர். அவள் 18 வயசில் ஓடிப்போனா. இவள் போலீஸ் அதில் கம்ப்ளைண்ட் பண்ண போனா. குளிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் போகாதேன்னு சொன்னேன் சென்னையில். அவள் குளிக்க மாட்டேன்னு சொன்னான். பாத்ரூம் போனால் அடித்து கீழே போட்டார், முதுகில் ஒய்யை போட்டார். செட்டிநாடு மருத்துவமனையில் சிகிச்சை. ஆனால் 1 மாதம் வரைக்கும் கடந்து போகாமல் 1 மாதம் வரைக்கும் உபத்திரத்திலே தள்ளின என் தேவன். தேவன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அடித்தாலும் பிடிக்கும், தொட்டாலும் பிடிக்கும், உருவாலும் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் 1 மாதம் தாண்டி சொன்னார், மகளை போய் கூட்டிகிட்டு வா, நோ சர்ஜரின்னு. கூட்டிகிட்டு வந்தேன், பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். முதுகில் ஒய் 2 எலும்பு பிரிஞ்சு நிற்குது. இப்போ இன்னைக்கும் இந்த நாள் வரைக்கும் சர்ஜரி படலை. அவர் சொன்னார் கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். வாரத்துக்கு இப்போ 1500 கிலோமீட்டர் போயிட்டு வரா. 1500 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர வாரத்துக்கு ஒரு முறை. ஒய் இருந்து என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒய் போட்டு அடையாளம் என்ன? கீழ்ப்படியவில்லை. தேவன் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எம்மகளை ஆண்டவர் பார்த்து விடுவார். அதான் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லு. 8ல் சொன்னேன், 9ல் சொன்னேன், 10ல் டிசி வாங்க போகும்போது சொன்னேன். +2ல் +1 முடியுது. 7th டே ஸ்கூலில் காலை பிடிக்கிறேன் பொண்டாட்ட, பெண்ணு ஓடி போவா. தயவு செய்து கூட்டிகிட்டு ஒரு மாற்று வழியை சொல்லுறாரு. கூட்டிகிட்டு அந்த ஊருக்கே போயிரு, ஆண்டவர் தப்பித்து போவார். கீழ்ப்படியலைன்னா சொன்னதை செய்வார், கீழ்ப்படியலைன்னா சொல்லாத நடக்கும். நீ அந்த வாத்தியார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவான். அவன் பேர் என்ன? லாஸ்தரா. பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஆனால் டிசி வாங்காமல் நீ வரப்படாது, டிசி வாங்காமல் வரப்படாது. 1 மணி நேரமாக டிசி வாங்க போனால காணல. உலக ஆசைக்கு கீழ்ப்படிவா என்று தீர்க்க தரிசனம் எனக்கே தெரியும். 11ஆவது வகுப்பில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் பீஸ் கட்டினா ஆகுதியா, ஒரு பிள்ளைக்கு இலவசம். நம்மக்கிட்ட தான் காசு இல்லையே, பிள்ளை இங்கே படிக்கட்டணும். அப்போ பிள்ளை ஓடி போகும். ஓ என்ன பிள்ளை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். வர பிள்ளை படித்தது 11, 12. சரி, காலேஜ் பருவம் வருது. இனியாவது பெருந்துறையில் அங்கே படிக்க வைப்போம், அந்தியூரில் படிக்க வைப்போம், ஈரோடில் படிக்க வைப்போம். இல்லைன்னா பிள்ளை ஓடிப்போம். ஏன் பிள்ளை மெட்ராஸில் தான் படிக்கும். மெட்ராஸில் என்ஜினியரிங் தான் ஆச்சு. என்ஜினியரிங் கரெக்டாக 18ஆவது வயசில் ஒரு நாள் தோஞ்சதும் ஒரு கிரேட் எஸ்கேப்பு.
பெரிய எதிரியாக மாறினாள். என் பொண்டாட்டி தான் பெரும் எதிரியாக மாறினாள். என் பிள்ளைய கையில் கிடைச்சா கொத்து புரோட்டா போட்டுருவான், அவ்வளோ கோபம். நான் என்ன செய்வேன், சேர்த்து வச்சு அழகு பார்த்தேன். இப்போ நான் ஊழியக்காரனா என்னோட சாந்த குணம் இருக்கா? இருக்கு. ஆனால் அவருக்கு ஒய்ய போட்டு விட்டார். தீர்க்க தரிசனம் இந்த வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் தேசத்துக்கு உரைத்தாலும், ராஜ்யத்துக்கு உரைத்தாலும், ராஜாக்களுக்கு உரைத்தாலும், உங்களுக்கு உரைத்தாலும், நன்மையாக உரைத்தாலும், தீமையாக உரைத்தாலும், எனக்கு உரைத்தாலும் அது நடந்தே தீரும். உற்சமா கையை தட்டுங்க. 1 வருடம் ஆகிறது, கல்யாணம் ஆகி 1 வருடம் ஆகிறது. நான் போவேன், பார்ப்பேன், ஓகே வருவேன். பகை வளர்த்து கொண்டாள். ரயில்வே ஸ்டேஷனில் 5 நிமிஷம் உனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னேன். 5 நிமிஷம். நான் நிறைய பேருக்கு ஊழியம் செய்கிறது இல்லை, 1 செகண்ட் தான் ஜோம் பண்ணுவேன். 5 நிமிஷம் ஆவியில் சொல்கிறேன், மகளை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் உன்னை தேவன் கை விட்டுருவார்னு. ஒய் போட்டவர் உன்னை கொன்று போடுவார், எனக்கு இன்னும் ஒன்றை தரவும் செய்வார்னு. உடனே பயந்து அந்த நிமிஷத்திலே மறந்திருந்தி தாயும் மகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒரு சம்ம கையை தட்டுங்க. இப்போ பிரிச்சா பிரியாது. இப்போ தான் ஒரு முழுமையான ஊழியக்காரி ஸ்டேஜுக்கு வந்து இருக்கிறார்கள். அவர் நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் சொன்ன அது நடக்கும் என்பதுக்காகத்தான் சொல்லுகிறேன். என் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் புறப்பட்டா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ இப்போ ஆவஞ்சிதான் ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கும்? எரேமியா 15:5-6 படிங்க. உற்சமா கையை தட்டி. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அத்தனையா தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் முந்தி வந்தே கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். வாசிப்போம். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்? யார் உன்மேல் பரிதபிப்பார்? யார் உன்னிடத்தில் திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து களைத்து போறேன் என்கிறார் கர்த்தர். திரும்ப சேர்த்து வாசி. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அடிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உற்சாகமா ஒரு கரவசை எழுப்புங்க வசனத்துக்கு. ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறார், யார் உன்மேல் இறங்குவது? கர்த்தரை அண்டி உனக்கு இறங்குவதற்கு யாரும் இல்லை. யார் உன் சுக செய்தி விசாரிப்பது? கர்த்தர் அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. விக்கிரகம் வந்து உன்னை விசாரிக்குமா? சுருவம் வந்து விசாரிக்குமா? இல்லை உன் பகைஞன் வருவானா? உன் சத்துரு வருவானா? உறவுக்காரன் வந்தால் உன்னை ஒலைய போடக்கு தான் வருவான். ஆனால் நம்மை பராமரிக்கிறதும் விசாரிக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ பின்வாங்கி போனான், நான் உன்னை இவ்வளோ உன்னை பராமரித்து வருகிறேன், உன்னை பாதுகாத்து வருகிறேன். ஆனால் என்னை விட்டு நீ விலகி போனால் என்ன செய்வேன்? உனக்கு விரோதமாக கையை நீட்டி உன்னை அழிப்பேன். உன்னை அழிப்பேன். அதான் அவரோட வார்த்தை, அழிப்பார். ஆகவே பிள்ளையற்றவர்களாக ஆக்கி போடுவோன்னு சொல்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளே வாழணும்னு சொன்னால் பயம் வேணும், கர்த்தரை குறித்து நட்டுக்க வேணும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் இந்த உலகத்தில். பாவத்தை குறித்துள்ள பயம் நமக்கு வேணும். ஒருவேளை பாவம் செய்து நமக்கு எப்படிப்பட்ட கொள்ளை வியாதி வரும்?
இந்த கொள்ளைவியாதியை பற்றி நான் பாவம் செய்து கொள்ளைவியாதியால் அகப்பட்ட நிறையவருடைய சாட்சி இந்த ஊழியத்தில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அல்லையா? அதில் ஒன்று என்னை தொட்டு திருச்சி ஒரு சகோதரி நாயை போல மாடியில் கட்டி விட்டாங்க. கொள்ளை வியாதி வச்சு பெத்தவங்களே கட்டி விட்டாங்க. குடிசையில் போட்டு விட்டாங்க. மாடியில் ஒரு குடிசை, அங்கே கிடக்கணும். எலும்பும் தோலுமாய் எப்போ சாவான்னு காத்திருந்தாங்க பெற்றோர்கள். அவள் ஒரு உளுந்து வடையை பார்சல் பண்ணி போன ஒரு புத்தகத்தினுடைய பேப்பர், அது என்னுடைய புத்தகத்தினுடைய பேப்பரில் இருக்கிற வசனத்தை நம்பி ஒரு இந்து சகோதரி ஏசப்பாவால் முடியும்னு சொல்லி வேலைக்காரியை வச்சு ஃபோனை வர வச்சு என்கிட்ட பேசுனா. அவர் விடுதலை, அங்கே போய் விடுதலை கொடுத்தார். எந்த தெய்வம் போகும்? இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் போக முடியாது. ஒரே வாரத்தில் அவளை முழுமையாக மாற்றி ஒரு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மகளாக மாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாவத்தில் தண்டனையும் கொடுத்தாரு, பாவத்தில் விடுதலையும் கொடுத்தாரு. அது விரிவாக பழைய செய்திகளில் இருக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அதில் உருக்கமான சாட்சி. அவை பாவத்துக்கு தண்டனை, கீழ்ப்படியாமல் போனாலும் தண்டனை தான். அதான் என் மனைவி கீழ்ப்படியெல்லாம் தண்டனை கொடுத்தாரு. அவங்க படியெல்லாம் உங்களை மாதிரி டப்புன்னு ஏறி வர முடியாது. கொஞ்சம் மெல்ல தான் அண்ணன் நட போட்டு தான் ஏறி வருவான். வரும்போதெல்லாம் அந்த ஒய் மாறுறதுக்கு இன்றைக்கி வரை ஜோம் பண்ண காண்டவர் சொல்லலை, இன்றைக்கி வரை சொல்லலை. ஏனென்றால் அதை குறித்த மனவருத்தம் வந்திருக்காது. இன்றைக்கும் ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படியவில்லை? அவர் ஒன்று சொன்னால் கேட்கணும், ஒன்று சொன்னால் கேட்கணும். கீழ்ப்படியாதவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் கீழ்ப்படிய வேண்டும். இல்லைன்னா புற மதத்தில் அவங்க எப்படி கீழ்ப்படுறான்னு பார்த்து படிங்க. நீங்கள் நாங்கள் சொல்லி புரியலைன்னா நீங்கள் படிங்க. அவங்கெல்லாம் காலையில் போனால் இன்றைக்கி போகிறேன் ஒரு கோழி பண்ணியை போயிட்டுருக்காங்க. நானும் மனைவியாக வந்துட்டுருக்குறோம். எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே என்னடா பரிசுத்த ஆவிக்குள்ளே வந்தாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவங்க தெய்வத்தை கும்பிட போகிறாங்க. குளித்து ஃப்ரெஷ்ஷாகி பூ வச்சு பொட்டு வச்சு அழகாக போகிறாங்க. கீழ்ப்படி அவங்க பக்தியை பாருங்கய்யா. தப்பான தெய்வங்களை அவங்க தொழலாம், இல்லை அவங்களுக்கு அது சரி, நமக்கு தப்பான